electronics and crafts in தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ட்போர்டையும் ஒயிட் பேப்பரையும் வச்சு சூப்பரான ரிவ்யூஸ் இதை பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து ஒயிட் கலர் பேப்பரை நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கார்ட்போர்டை சுற்றி ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ டார்க் ப்ளூ வந்து ஓரளவு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து லைட் ப்ளூ வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கலர் வந்து ரொம்ப டார்க் கலரு, ஆனால் நம்ம டார்க்காக கொடுக்கக்கூடாது. நிறைய வந்து தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுங்க, டார்க்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரெட் அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயலட் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் வயலட் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லோவும் கொடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன். மெலிசு ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளவர் வந்து போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃப்ளவர் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுடலாம். ஸோ பெயிண்ட் ப்ரஷ்ஷால் சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ரேண்டமாக இதுக்கு வந்து இப்படி தான் செய்யணும், அப்பொழுது இது பண்ணணும் கிடையாது. இப்படி நேராக ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே இந்த ஃப்ளவர், அப்புறம் இந்த ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் மூணுத்தையுமே நான் முடிச்சிடுறேன். பாருங்கள், இப்போ 3 ஃப்ளவரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ் தான் வந்து நான் எழுத போகிறேன். ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வேர்டிங்ஸ் வந்து நான் எழுதலான் இருக்கேன். ஸோ அந்த வேர்டிங்ஸ் என்னென்னா, டூ வாட் யூ லவ், அதுதான் எழுத போகிறேன். ஸோ அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் என்ன மாதிரி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ என் ஸ்டைலில் நான் வந்து எழுத போகிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டார்க் ப்ளூ கொடுத்தது வந்து ஓகேனா ஓகே, இல்லைனா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைட் கலராகவே கூட கொடுத்துக்கலாம். இன்னும் கூட நம்ம எழுதுகிற வேர்டிங்ஸ்லேருந்து அப்புறம் போட்டிருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து டார்க்காக தெரியும். ஸோ நான் வந்து இந்த இடத்துலேருந்து எழுதலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டூன்னு எழுத போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம எழுதியாச்சு டூ வாட் யூ லவ்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்துட்டு ஒரே ஒரு ஹார்ட் போடலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா டூ வாட் அப்படின்றதையும் கொஞ்சம் டார்க்காக எழுதிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். அழகா க்யூட்டாக ஒரு சிம்பிளான பெயிண்டிங் வந்து நம்ம செஞ்சுட்டோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.